السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பிற்கினிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருளால் அவனுடைய ஆலயத்தில் அவன் நம் மீது கடமையாக்கிய இந்த ஃபர்லான தொழுகையை தொழுது முடித்துவிட்டு அவனை பற்றியும் அவனுடைய தூதரை பற்றியும் அவனால் அங்கீகரிக்கப்பட்ட புனிதமான மார்க்கத்தை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் நாம் எல்லோரும் இங்கே அவனுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹு தஆலா யாருக்கு நன்மையை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவருடைய மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுக்கிறார். புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மயுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் எவருக்கு நன்மையை நாடுகிறானோ அவரை மார்க்கத்தில் விளக்கம் பெற்றவராக ஆக்கிவிடுகிறார். மார்க்கத்தில் விளக்கம் பெறுகிற பொழுது அவன் விரும்பிய, அவன் வெறுத்த, அவன் சந்தோஷம் அடைகிற, அவனை கோபமூட்டுகிற எல்லா செய்திகளையும் அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியங்களை அறிந்து கொண்டு அந்த காரியங்களை செய்வதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய கோப பார்வையை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களை அறிந்து கொண்டு அதிலிருந்து நாம் விலகிக் கொள்ளக்கூடிய பாக்கியமும் மார்க்க கல்வி அறிவின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதனால்தான் மார்க்க கல்வியை தேடுவது என்பது ஃபர்லாக இருக்கிறது, கட்டாய கடமையாக இருக்கிறது. இஸ்லாமிய கல்வியை தேடக்கூடிய முயற்சியில் ஒவ்வொரு முஸ்லிமும் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். எப்படி நம்முடைய வியாபாரம் சம்பந்தமான யுக்திகளில் நாம் சார்ந்த துறைகளில் அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கிறோமோ, புதிதான விஷயங்களை நாம் அறிந்து நம்மை நாம் வளர்த்து கொள்கிறோமோ, நாம் தேர்ந்தெடுத்த துறையில் அதே போன்று மார்க்க கல்வி அறிவையும் நாம் ஒவ்வொரு நாளும் தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆக ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கல்வியை தேடுவது என்பது ஃபர்ல ஐன், கட்டாய கடமை. அந்த கல்வியை தேடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இஸ்லாமிய கல்வியில் சில பகுதிகள் இருக்கின்றன, சில பார்ட். அவைகளை அறிந்து கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. எல்லா விஷயங்களையும் எல்லோராலும் அறிந்து கொள்ள முடியாது. ஒரு சில விஷயங்கள்
அறிந்து கொள்வது ஃபர்லே ஐன், கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹை பற்றி அறிவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கட்டாய கடமை, தவிர்த்து கொள்ள முடியாது. அல்லாஹை பற்றி அறிய வேண்டும். அக்கீதா மறுமையில் வெற்றியை தேடித்தரக்கூடியது, சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களில் ஒன்று அக்கீதா. அக்கீதாவை நாம் பண்படுத்த வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும். முழுமையான அந்த பரிபூர்ணமான அக்கீதாவை நாம் பயணிக்க வேண்டும். அது வைத்துத்தான் சொர்க்கம் நரகம் தீர்மானிக்கப்படுகிறது. ஆக அக்கீதாவை அறிந்து கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிவதும் ஃபர்லே ஐன். எப்படி தொழ வேண்டும், தொழுகையுடைய முறைகளை அறிந்து கொள்வது, இவைகளெல்லாம் ஃபர்லே ஐனாக கட்டாய கடமையாக இருக்கிறது. இரண்டாவது கல்வி ஒன்று இருக்கிறது, ஃபர்லே கிஃபாயா. முஸ்லிம் சமுதாயத்தில் சிலராவது அறிந்திருக்க வேண்டும், சிலராவது, எல்லோரும் மார்க்க அறிஞர்களாக இருக்க முடியாது. சில குறிப்பிட்ட கல்விகள் இருக்கிறது, அது ஒரு சிலரின் மீது கட்டாய கடமை, யாராவது தெரிந்திருக்க வேண்டும். சிலர் அறிந்து கொண்டாலே எல்லோருடைய பொறுப்பு நீங்கிவிடும். யாருமே இதை அறியவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் எல்லோரும் குற்றவாளிகளாக ஆகிவிடுவோம். உதாரணத்திற்காக வேண்டி உசூல்களை படிப்பது, உசூல் ஃபிக்ஹ், உசூல் தஃப்சீர், உசூலுல் ஹதீஸ், இது ஆழமான அறிவு. இந்த கல்வியை படித்துக் கொள்வது என்பது இந்த சமூகத்தின் மீது ஃபர்லே கிஃபாயா. எல்லோரும் படிக்காவிட்டாலும் ஒரு சிலராவது கற்று தேர்ந்தெடுக்க வேண்டும். சந்தேகங்கள் வந்தால் ஒரு இடத்தில் போய் கேட்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட நபர்கள் இருந்தால் போதும். மூன்றாவது கல்வி சுன்னத்தான கல்வி. மேலதிகமான விஷயங்களை அறிந்து கொள்வது, எக்ஸ்ட்ராவான விஷயங்களை அறிந்து கொள்வது. ஒரு முஸ்லிம் அறிந்து கொள்ளக்கூடிய அடிப்படை கல்வி மட்டுமல்லாமல் ஆழமான உசூலுல் ஃபிக்ஹ், உசூலுல் ஹதீஸ், ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட கல்வி அறிவும் கூட சேர்த்து அவர் மேலதிகமான எல்லா விஷயங்களும் அறிந்து கொள்ள, வியாபாரம் செய்வதை பற்றி அறிந்து கொள்கிறார், மார்க்க சட்ட விஷயங்கள், வராசத், இது போன்ற மேலதிகமான விஷயங்கள், நடைமுறையில் தற்காலங்களில் இருக்கக்கூடிய வழிமுறைகளில் இவைகள் சுன்னத், எது கூடும் எது கூடாது, இது போன்ற எக்ஸ்ட்ராவான கல்வியை அறிந்து கொள்வது. இந்த மூன்றும் அறிந்து கொண்டவர்தான் மார்க்க அறிஞராக இருக்கிறார். ஆக நாம் கல்வியை தேடக்கூடிய வகையிலேயே நாம் பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் ஏதாவது மார்க்க விஷயங்களை அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடியவர்களாக இருப்பவன் தான் ஒரு உண்மையான ஒரு முஸ்லீமாக, இறை விசுவாசியாக இருக்க முடியும். மரணிக்கிற வரைக்கும் கல்வி தேவை, சாகிற வரைக்கும் கல்வி தேவை. அது சொல்வார்கள் உலமாக்கள், அல் இல்மு மினல் மஹதி இலல் லஹத், தொட்டிலிருந்து சுடுகாடு வரைக்கும் என்று சொல். தொட்டில் முதல் லஹத் என்று சொன்னால் அந்த கபருக்குள்ளே ஒரு சின்ன அடுக்கு மாறி உள்ளுக்குள்ள ஒரு பகுதியை தோண்டி அதை உள்ளே வைப்பார்கள், அதுக்கு லஹத். கபரு என்பது ஒன்று, கபருக்குள்ளே ஒரு விதமான ஒரு தோண்டி இருப்பார்கள், அது உள்ள ஒரு ஜனசா, அதில் கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் கல்வி தேவை. மரணிக்கிற வரைக்கும் மார்க்க கல்வி நமக்கு தேவை. ஏன்னா ஒவ்வொரு நேரம் அமல் செய்து கொண்டே இருக்கிற அமல்களுக்கு கல்வி தேவை. தொழுகை பற்றி தருகிறோம், தொழுகை என்று வந்து விட்டால் தொழுகையினுடைய எல்லா சட்டத்திட்டங்களும் அறிந்திருக்க வேண்டும். தொழுகுவதற்கு ஒது தேவை, ஒதுவினுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் அறிந்திருக்க வேண்டும். வருடம் தோறும் ஜக்காத்து கொடுக்கிறோம், ஜக்காத்தினுடைய அறிவு நமக்கு இருக்க வேண்டும். நோன்பு பிடிக்கிறோம், நோன்பு சம்பந்தமான அறிவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹஜ்ஜிக்கு செல்கிறோம், ஹஜ்ஜி போனால் அங்கே என்னென்ன அமல்களை செய்ய வேண்டும் என்ற அறிவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஆக கல்வி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அறிவு என்பது மார்க்க அறிவு தான். மார்க்க அறிவு
அதனால அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கல்வியை யாருக்கு வேண்டும், அவர் நன்மைக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கல்வி அறிவை கொடு அல்லாஹ் என்று தான் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய நடவடிக்கைகளை பார்த்து பிடித்து போய்விட்டால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுப்பதற்கு பதிலாக அவருக்கு கல்வி அறிவை அதிகப்படுத்துவாயாக என்றுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். அப்படி துஆவை பெற்றவர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹும்ம ஃபக்கிஹுஹு ஃபித்தீன் வஅல்லிம்ஹு அத்-தஅவீல். மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற பொழுது சிறு வயதில் இருக்கிற அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்வின் தூதரை சந்தோஷப்படுத்தும் முகமாக அவருடைய தேவை அறிந்து உது செய்வதற்கு தேவையான தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் இக்கட்டான சூழ்நிலையில் கிடைத்த உதவி கருதி சந்தோஷமாக அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிற பொழுது இந்த பிரார்த்தனையை செய்தார்கள். எவ்வளவு பெரிய மார்க்க அறிஞராக, கல்வி கடலாக ஹிப்ருல் உம்மா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. தஃப்சீர் கலையில் மிகப்பெரிய இமாமாக திகழ்ந்தார். இதுவெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த கல்விக்காக வேண்டி செய்த துஆவினுடைய வெளிப்பாடு. அருமை தோழர்கள் என்பதை சொல்லக்கூடிய நோக்கம் என்னவென்று சொன்னால், கல்வியினுடைய தேட்டத்திலேயே, கல்வியினுடைய அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலையிலேயே நாம் பயணிக்க வேண்டும். அதே போன்றுதான் அந்த வரிசையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு அவர்களுக்கு இருந்தது. வன்சல்னா இலைக்க திக்ர், அல்லாஹ் சொல்லுகிறார், நபியே இந்த திக்ர், இந்த குர்ஆனுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. குர்ஆன், நூர், திக்ர், ஃபுர்கான், இப்படி பல பெயர்கள் அல்லாஹ் குர்ஆனுக்கு வைத்திருக்கிறார். அல்லாஹ் சொல்லுகிறான், வன்சல்னா இலைக்க திக்ர, நாம் நபியே உங்களுக்கு இந்த திக்ரை, இந்த குர்ஆனை இறக்கி இருக்கிறோம். ஏன்? லிதுபையின லின்னாசி, மக்களுக்கு இது பற்றிய விளக்கத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். மனுஸ்ஸில இலைஹிம், உங்களுக்கு எது இறக்கப்படுகிறதோ இந்த குர்ஆனை பற்றிய விளக்கத்தை நீங்கள் மக்களுக்கு மத்தியில் தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி உங்களுக்கு நாம் இறக்கியிருக்கிறோம். வலஅல்லஹும் யதஃபக்கரூன், அதை அறிந்த மக்கள், தெரிந்த மக்கள், அதை கேட்கக்கூடிய மக்கள் நல்ல அறிவுற்றவர்களாக, சிந்திக்கக்கூடியவர்களாக அவர்கள் ஆகிவிடக்கூடும் என்று அல்லாஹு தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆனை இறக்கியதோடு இந்த குர்ஆனை மக்களுக்கு மத்தியில் தெளிவுபடுத்தக்கூடிய மாபெரும் பொறுப்பையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனுக்கு ஆங்காங்கே தானாகவே விளக்கம் சொன்னார்கள். குர்ஆனுடைய சில ஆயத்துகளுக்கு தானாகவே முன்வந்து மக்களுக்கு மத்தியில் விளக்கம் சொன்னார்கள். சில நேரங்களில் சஹாபாக்கள் தங்களுக்கு புரியாத வசனங்களை கேட்டு தெரிந்து கொள்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனென்றால் குர்ஆனுடைய வசனங்கள் எல்லா வசனங்களையும் மேலோட்டமாக நாம் புரிந்து கொள்ள முடியாது. சில ஆயாத்துகள் இருக்கிறது, சில வசனங்கள் இருக்கிறது, ஆழமான அர்த்தம் தாங்கியதாக இருக்கும். அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குண்டான விளக்கத்தை மக்களுக்கு மத்தியில் தெளிவுபடுத்துவார்கள், தானாக முன்வந்து சொல்லுவார்கள். சில நேரங்களில் சஹாபாக்கள் தங்களுக்கு புரியாத அந்த வசனங்களை கேட்கிற பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்லுவார்கள். அப்படி என்ன அந்த சஹாபாக்களுக்கு புரியவில்லை, எந்த வசனங்கள் அவர்களுக்கு புரியவில்லை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட விளக்கத்தை சொன்னார்கள் என்று ஒரு சில ஹதீஸ்களை மட்டும், குர்ஆனுடைய வசனங்களை மட்டும் நாம் பார்ப்போம். இந்த ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு 4909வது ஹதீஸ். இந்த ஹதீஸில் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அவருடைய மனைவி உம்மு முபஷ்ஷிர், ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அவருடைய மனைவி உம்மு முபஷ்ஷிர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் துணைவியார் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா உம்முல் முஃமினீன் அவர்களிடத்தில் அல்லாஹ் நாடினால் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். அல்லாஹ் நாடினால் அந்த மரத்தின் கீழ் வாக்கு பிரமாணம் அளித்தவர்களில் யாரும் நரகத்திற்குள் நுழைய மாட்டார்கள். சுல்ஹ் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில் கலந்து கொண்டவர்கள் அஸ்ஹாபு ஷஜரா என்று சொல்லக்கூடியவர்கள், சஹாபாக்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் நாடினால் அந்த மரத்தின் கீழ் வாக்கு பிரமாணம் செய்தவர்களில் யாரும் நரகத்திற்குள் நுழைய மாட்டார்கள். ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில் கலந்து கொண்டவர்கள் யாரும் நரகத்திற்குள் நுழைய மாட்டார்கள் என்ற செய்தியை ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தியை சொல்லுகிறார்கள். அதற்கு இந்த செய்தியை கேட்ட ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, அப்படி அல்ல, இது இப்படி சொல்லுகிறீர்களே. அல்லாஹ் குர்ஆன்ல சூரா மரியம் என்ன சொல்லுகிறான்? வஇம் மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய அந்த வசனத்திற்கும் உங்களுடைய இந்த செய்திக்கும் முரண்பாடு இருக்கிறது. அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திக்கும் வசனத்திற்கும் நீங்கள் சொல்லக்கூடிய செய்திக்கும் மத்தியில் முரண்பாடு இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? வஇம் மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நரகத்தை கடக்காது உங்களில் எவரும் தப்பிவிட முடியாது. நரகத்தை கடந்து போகாம யாரும் இருக்க முடியாது அல்லாஹ் சொல்லுகிறானே. இது அல்லாஹ் அவரிடத்தில் முடிவு செய்யப்பட்ட ஹத்மம் மக்தியா, தீர்க்கப்பட்ட, தீர்மானமாக ஆக்கப்பட்ட ஒரு முடிவாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. எல்லாம் நரகத்தை கடந்துதான் போகணும்னு சொல்றானே. நீங்கள் சொல்லுகிறீர்கள் இவர்கள் நரகத்திற்குள் நுழைய மாட்டார்கள் என்று சொல்லுகிறீர்களே. அல்லாஹ் சொல்லுகிறான் நரகத்தை கடந்து போக வேண்டும் என்று சொல்லுகிறானே. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா கண்டித்தார்கள். கண்டித்ததோடு மட்டுமல்ல, விளக்கம் சொன்னார்கள். கண்டித்தது என்பது அல்லாஹ்வின் தூதருக்கு மாற்றமாக சொல்கின்ற என்று அல்ல. நீங்கள் இவ்வளவு வேகமாக சொல்லக்கூடிய ஒழுக்கத்தை கற்பதற்காக வேண்டி ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு உண்டான நீங்கள் ஆயத்தை நீங்கள் பார்க்கலையா? அல்லாஹ்வின் தூதர் கேட்டாங்க. ரைட்டு, நீங்கள் சொல்லக்கூடிய ஆயத்து சரிதான், அதற்கு பிறகு வரக்கூடிய ஆயத்து என்ன? ثُمَّ نُنَجِّي الَّذِينَ اتَّقَوْا. அல்லாஹ் சொல்கிறான், இறையச்ச உடையவர்களை நாம் பாதுகாத்து விடுவோம் என்று சொல்கிறார். وَنَذَرَ الظَّالِمِينَ فِيهَا جِثِيًّا. இறையச்சத்தோடு வாழ்ந்தவர்களை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். அநியாயக்காரர்களைத்தான் அவர்கள் முழந்தாளிட்டவர்களாக இருக்கும் நிலையில், முட்டி போட்டு இருக்கக்கூடிய நிலையில் அதில் நாம் தள்ளி விடுவோம் என்று சொல்லுகிறார். அல்லாஹ் சொல்லுகிறார். ஆக எல்லோரும் நரகத்திற்கு மேலாகத்தான் பாலமிடப்பட்டிருக்கிறது, சிராத் என்ற பாலம். ஆக இவர்கள் இறையச்சத்தோடு வாழ்ந்தவர்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளால் அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். அந்த கேட்டகரியில் இவர்கள் வருவார்கள் என்ற விளக்கத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இது ஒன்று. இரண்டாவது செய்தியாக நாம் பார்ப்போமேயானால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்,
சூரத்து நிசாவில் வரக்கூடிய 4வது அத்தியாயம் 123வது வசனத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி, மை யஅமலு ஸூஅன் யுஜ்ஸ பிஹி, மை யஅமலு ஸூஅன் யுஜ்ஸ பிஹி, யார் பாவம் செய்கிறானோ, யார் தவறிழைக்கிறானோ அவன் அதற்குரிய தண்டனையை அடைந்தே தீருவான். பாவம் செய்யக்கூடியவன் அதற்குரிய தண்டனையை அவன் அடைந்தே தீருவான். யஅமலு ஸூஅன், யார் ஒரு கெட்ட காரியத்தை பாவத்தை செய்கிறார்களோ யுஜ்ஸ பிஹி, அவர்கள் அதற்குண்டான தண்டனையை பெறுவார்கள். வலா யஜித் லஹு மின் தூனில்லாஹி வலியன் வலா நஸீரா, இப்படி தப்பிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு உதவியையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ்வை அன்றி தனக்கு உதவி செய்பவரையோ அல்லது தனக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு துணையையோ நண்பனையோ யாரும் அங்கே பார்க்க முடியாது. ஆக அநியாயக்காரன் பாவம் செய்தவன் அதற்கு உண்டான தண்டனையை அனுபவித்து தீர வேண்டும் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறார். இந்த வசனத்தை இறங்கிய பொழுது சஹாபாக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப பாரமாக இருந்தது. சஹாபாக்கள் கேட்டால், அல்லாஹ்வின் தூதரே, நம்மில் யாருதான் தவறிழைக்காமல் இருக்கிறார்கள், நம்மில் யாருதான் தவறிழைக்காமல் இருக்கிறார்கள்? ஆக எல்லோரும் தவறு செய்தவர்கள் எல்லோருக்கும் தண்டனை கிடைக்குமா? இப்போ நாம் மனிதர்களின் அடிப்படையில் தவறிழைக்காக யார்தான் இருக்கிறார்கள்? எல்லோரும் தண்டனை அனுபவித்த தீர வேண்டுமா? இதில் எல்லாருமே அடங்குவார். பாவம் செய்தவன் செய்யாதவன், தௌபா கேட்டவன் கேட்காதவன், தங்களை திருத்தி கொண்டவன் திருத்தி கொள்ளாதவன், இப்படி எல்லோருமே தவறு செய்தவர்கள். தவறு செய்திருக்கும் பட்சத்தில் தண்டனையை அனுபவிக்கத்தான் வேண்டுமா என்ற செய்தியை பயத்தோடு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் முன்வைக்கிறார்கள். சஹாபாக்கள் பயந்தவர்கள், மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று அவர்கள் துடியாய் துடித்தவர்கள், மறுமையில் வெற்றி பெற வேண்டும், சொர்க்கம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லா விதமான காரண காரியங்களையும் அவர்கள் சகித்து கொண்டார்கள், எல்லா விதமான துன்பங்களையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அப்படி தியாகம் செய்தவர்கள், மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள், சொர்க்கம் அடைய வேண்டும் என்ற ஒரு உயிராய் இருந்தவர்கள், தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள் என்ற அந்த வசனம் அவர்களுக்கு பாரமாக இருந்தது, அவர்களுக்கு கஷ்டமாக இருந்தது. இந்த செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சஹாபாக்கள் கேட்ட பொழுது அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய அந்த ஈமானிய உணர்வு, மறுமை தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற அவர்களுடைய எண்ணம், சொர்க்கத்தை பெற வேண்டும் என்ற ஆசை, அல்லாஹ்வுடைய வேத வசனங்களின் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த பற்று, பயம், அதை போக்கும் முகமாக சோழர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏனென்றால், பயப்படாதீங்க, தவறு செய்து விட்டோமே, அதற்கு தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும் என்ற பயம் உங்களுக்கு வேண்டாம். ஏனென்றால் ஒரு முஸ்லிம் சந்திக்கக்கூடிய எல்லா துன்பங்களும், ஒரு முஸ்லிம் சந்திக்கக்கூடிய எல்லா சிரமங்களும், ஒரு முஸ்லிம் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களும், இவைகளெல்லாம் அவனுக்கு அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். மா யுஸீபுல் முஸ்லிமு மின் நஸபின், ஒரு முஸ்லிம் அவன் சந்திக்கக்கூடிய துன்பம், ஒரு முஸ்லிம் பெறக்கூடிய துன்பம், வலா வஸபின், ஒரு முஸ்லிம் பெறக்கூடிய நோய், வலா ஹம்மின், ஒரு முஸ்லிம் பெறக்கூடிய துக்கம், வலா ஹுஸ்னின், ஒரு முஸ்லிம் பெறக்கூடிய கவலை, வலா ஹுஸ்ன் வலா அதன், ஒரு முஸ்லிம் படக்கூடிய தொல்லைகள், வலா கம்மின், ஒரு முஸ்லிம் படக்கூடிய மனவேதனை. பாருங்க, ஒரு முஸ்லிம் பெறக்கூடிய துன்பம்,
நோய், துக்கம், கவலை, தொல்லை, மனவேதனை. அது மட்டுமல்ல, ஹத்த ஷௌகத்தி யுஷாக்குஹா, அவனுடைய காலில் தைக்கக்கூடிய முள்ளுக்கு பகரமாக கூட இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயாஹு, அல்லாஹ் அவனுடைய பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றி விடுகிறார். இந்த செய்தி உங்களுக்கு இருக்கிறது. ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஏன் வருத்தப்படுகிறீர்கள்? பாவம் செய்தவர்கள் தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கூற்றுக்கு, கட்டளைக்கு இவ்வளவு வருத்தப்படுகிறீர்களா? வருத்தப்படாதீர்கள். அல்லாஹ் இதற்கு மாற்று வைத்திருக்கிறார். ஒரு முஸ்லிம் பெறக்கூடிய துன்பமாக இருந்தாலும், நோயாக இருந்தாலும், துக்கம், கவலை, மனக்கவலை, மனவேதனை எல்லாவற்றிற்கும் அல்லாஹு தஆலா அவனுடைய பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல, அல்லாஹ் அவனுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி விடுகிறான் என்ற செய்தியை அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரிலே 5641 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ரிவாயத்தில், வேறொரு ரிவாயத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கூட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் கைஃப ஸலாஹு பஅத ஹாதிஹில் ஆயா, அல்லாஹ் சொல்கிறானே மையஅமல் சூஅன் யுஜ்ஸா பிஹி, யார் ஒருவர் மனிதன் பாவம் செய்கிறானோ, தவறிழைக்கிறானோ, அதற்குண்டான தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறானே, நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபகுல்லு சூஇன் அமில்னா ஜுஸீனா பிஹி, அல்லாஹ்வின் தூதரே, எல்லா பாவத்துக்கும் தண்டனை அங்கே அனுபவிப்போமா? அல்லாஹ் என்று சொன்னா அகஃபரல்லாஹு லக யா அபூபக்கர், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கேள்வியை கேட்ட பொழுது இந்த ஆயத்தை சுட்டி காட்டி எல்லா பாவத்திற்கும் தண்டனை உண்டா என்று கேட்ட பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அகஃபரல்லாஹு லக யா அபூபக்கர், அபூபக்கரே, உங்களை அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கட்டும். அலஸ்த தம்ரம், 6 மூட்டு வகையா சொன்னார்கள். அலஸ்த தம்ரம், என்ன உங்களுக்கு நோயே வராதா? நோய் வராதா? மரீதாக மாற்றீர்களா? நீங்கள் நோயாளியாக மாற்றீர்களா? அலஸ்த தன்சப், உங்களுக்கு மன கஷ்டம் என்பதை வராதா? அலஸ்த தஹசன், கவலையே கொள்ள மாட்டீர்களா? எதுவுமே உங்களுக்கு வராதா? பலா வரும், யா ரசூலல்லாஹ், கவலை வரும், கஷ்டம் வரும், துன்பம் வரும், துயரம் வரும், நோய் வரும். ஃபஹுவமா துஜ்ஸௌன பிஹி, இதுதான் நீங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இது ஒரு தண்டனையாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் படக்கூடிய நோய் இவைகள், நீங்கள் படக்கூடிய துன்பம், கவலை, மன கஷ்டம், வலி, இவைகளெல்லாம் அது உங்களுக்கு ஒரு தண்டனையாக, நீங்கள் செய்த தவறுக்கு தண்டனையாக இருப்பதோடு மட்டுமல்ல, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அது காரணமாக ஆகி விடுகிறது என்ற செய்தியையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கத்தை சொன்னார்கள். அதே போன்றுதான் இன்னொரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் பார்ப்பீர்களேயானால் புகாரியில், முஸ்லிம்ல வந்திருக்கு 4327வது ஹதீஸ். இந்த ஹதீஸை இந்த ஆயத்திற்கு விளக்கம் அளிக்கிறது என்று சொன்னால், முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தரவுக்கு இணங்க, நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தரவுக்கு இணங்க நஜ்ரான் எனும் ஊருக்கு, யமனுக்கு நான் சென்றேன். யமன் நாட்டுக்கு போனேன். வேலை கொடுத்து அனுப்பினாங்க. யமனுக்கு போனேன். அந்நாட்டில் பார்த்தீர்களான கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். கிறிஸ்தவர்கள் சிலர் என்னிடத்தில் வந்து சில கேள்விகளை கேட்டார்கள். என்ன கேள்வி? அவர்கள் ஒரு ஆயத்தை சுட்டி காட்டி கேட்டார்கள், விளக்கம் கேட்டார்கள். அந்த ஆயத்தில் فأتت به قومها تحمله قال يا مريم لقد جئت شيئا فريا. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஈசா அவர்களை கர்ப்பத்தில் வைத்திருக்கிற பொழுது அந்த மக்கள் வந்து கேட்டார்கள்,
என்ன நீங்கள் இப்படி கல்யாணம் முடிக்காம கணவன் இல்லாமல் நீங்கள் குழந்தையை பெற்றுக்கொள்ள இருக்கிறீர்களே, நீங்கள் குழந்தையை வயிற்றில் சுமக்கிறீர்களே, யா மரியம் ஃபஅச்சத் பிஹி கௌமஹா, அந்த மக்கள் அவரிடத்தில் வந்தார்கள், தஹ்மிலுஹு, சொன்னாங்க, யா மரியம் லகத் ஜிஇதி ஷையன் ஃபரியா, நீக்கி நிச்சயமாக நீங்கள் மிகப்பெரிய கெட்ட காரியத்தை செய்து விட்டீர்கள். கர்ப்பமாக இருக்கிறீங்க, புருஷன் இல்லை, கல்யாணம் ஆகலை, கர்ப்பமாக இருக்கிற நீங்கள் மிகப்பெரிய தவறு செய்து விட்டீர்கள் என்ற செய்தியை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், மக்கள் யா உக்த ஹாரூன், யா உக்த ஹாரூன் மா கான அபூகி இம்ரஅன் சூஇன் வமா கானத் உம்முகி பகியா. அந்த மக்கள் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் கேட்கிறார்கள், ஹாரூனுடைய சகோதரியே, யா உக்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரியே, உன்னுடைய தந்தை கெட்டவர் இல்லையே, மா கான அபூகி இம்ரஅஸ் சௌஇன் வமா கானத் உம்முகி பகியா, உன்னுடைய தாயும் நடத்த கெட்டவர் இல்லையே, உன் வாப்பா கெட்டவர் இல்லையே, உன் தாய் நடத்த கெட்டவர் இல்லையே, அப்படி இந்த 2 பேருக்கும் பிறந்த நீ இப்படி இருக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி அவர்கள் வந்து இந்த கேள்வி கேட்டாங்க. இங்க கொஸ்டின் என்ன சொன்னா, அந்த மக்கள், அந்த யமன் நாட்டு மக்கள், நஜ்ரான் நாட்டு மக்கள் இந்த முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, யா உக்த ஹாரூன், நீங்கள் இப்படி குர்ஆன்ல ஓதுகிறீர்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பற்றி சொல்லும்போது ஹாரூனுடைய சகோதரியே என்று சொல்லுகிறீர்களே, ஹாரூன் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சகோதரர் அல்லவா ஹாரூன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சகோதரி அல்லவா ஹாரூன். மூசாவுடைய காலம் எது, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் எது, எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு, நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்தவங்க, அவங்க எப்படி ஹாரூனுடைய சகோதரியா இருக்க முடியும்? கேள்வி சரிதானே? அப்போதுக்கு இப்போதுக்கு எவ்வளவு தொடர்பு இருக்கு. சகோதரியா இருக்கணும்னா மூசா அலைஹிஸ்ஸலாம், அந்த ஹாரூன் அவங்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய இது ஒரே காலமாக இருக்கணும். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மூசா ஈசா இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சகோதரின்னு சொன்னா ஒரு காலமாலாம் இருக்கணும். ஆனா அவரு இது வாழ்ந்த காலங்களோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால், இவங்க இருக்கக்கூடியதோ இப்பொழுது. ஆக எவ்வளவு நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை யா உக்த ஹாரூன் என்று அந்த மக்கள் அழைக்கிறார்களே, இது எப்படி விளக்கம் கேட்டு அவர்கள் முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு இடத்துல இந்த விளக்கத்தை கேட்டார்கள். முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அவர்கள் இந்த விளக்கத்திற்கு அவர்கள் எதுவும் பதிலளிக்கவில்லை, பதில் சொல்லலை, பதில் எதுவும் சொல்லவில்லை. சில நேரங்கள் பதில் சொல்லாமல் இருக்கிறது சிறப்பு. தவறுதலாக எந்த காரியத்தையும் சொல்லிடக்கூடாது. ஆக எந்த பதிலும் சொல்லவில்லை. நேரடியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி அந்த நஜ்ரா நாட்டு மக்கள் கிறிஸ்தவர்கள் என்னிடத்தில் இந்த கேள்வியை கேட்டார்கள், நீங்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை யா உக்த ஹாரூன் என்று நீங்கள் ஓதுகிறீர்கள், குர்ஆனில் ஓதுகிறீர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர் அல்லவா ஹாரூன், அவருக்கும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் பல நூற்றாண்டுகள் வித்தியாசம் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் எப்படி ஹாரூனுடைய சகோதரியாக ஆக முடியும் என்ற கேள்வியை அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதிலளித்தார்கள், ஹாரூன்னா அந்த ஹாரூன் இல்லை, ஹாரூன்னா அந்த ஹாரூன் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர் ஹாரூன் இல்லை. யார் சொன்னாங்களோ அந்த ஹாரூன் சொல்லிட்டு ஏன் இந்த கேள்வி வருது? அந்த மக்கள் பொதுவாக அந்த நேரத்தில் முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய பெயர்களை வைப்பாங்க. முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய பெயர்களை அவர்கள் தங்களுடைய பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அந்த பனி இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு முந்தைய நபிமார்கள் மற்றும் நல்லவர்களுடைய பெயர்களை சூட்டி கொண்டனர். அந்த வகையில் ஹாரூன் என்ற பெயரில் மரியம் அவர்களுக்கு ஒரு சகோதரர் இருந்தார். அதை சொல்லித்தான் அல்லாஹ் யா உக்த ஹாரூன் என்று சொல்லுகிறானே தவிர, அந்த கிறிஸ்தவர்கள் நினைக்கக்கூடிய அடிப்படையில்
மூசா அலைஹிஸ்ஸலாம் சகோதரருடைய ஹாரூனை இங்கே அல்லாஹ் குறிப்பிடவில்லை என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விளக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லீமில் 4327வது ஹதீஸாக நமக்கு தெரிகிறது. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு எதை நமக்கு சுட்டி காட்டுதுன்னு சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கு என்ன விளக்கத்தை முதல்ல சொன்னாங்கன்னு பார்க்கணும். குர்ஆனுடைய வசனங்களுக்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விளக்கத்தை நமக்கு சொன்னாங்களோ அந்த விளக்கத்தை தான் நாம் விளங்கி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டுமே தவிர நாம என்ன செய்யக்கூடாது, குர்ஆனுடைய வசனங்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடாது என்பதைத்தான் இந்த முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹுடைய சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. அருமைத்தோடு குர்ஆனுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், நாம சொல்லக்கூடாது. இது அல்லாஹ் நபியவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சும்மா இன்ன அலைனா பயானா, இந்த குர்ஆனை விவரித்து கூறுவது அல்லாஹ் சொல்றான். இன்ன அலைனா பயானா நபி சொல்றாங்க, குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ் சும்மா இன்ன அலைனா பயானா, இந்த குர்ஆனை விவரித்து கூறக்கூடிய பொறுப்பு கடமை நம் மீது கடமையாகும். அதை விவரித்து கூறுவது நம்மின் மீது கடமையாகவும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கு முதல்ல அவர்கள் என்ன விளக்கத்தை சொன்னார்களோ அந்த விளக்கத்தை தான் நம்ம என்ன செய்யணும், நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா மக்கள் குர்ஆனுக்கு தவறான விளக்கங்களை மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட நடக்குதா இல்லையா? இன்னைக்கு கூட தவறான விளக்கத்தை மக்கள் குர்ஆனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. லைலத்துல் கத்ருடைய வசனங்களை சொல்லும்போது அந்த மக்கள் பராத் இரவுக்கு என்ன செய்கிறாங்க, பராத் இரவுக்கு லிக்குள்ளி அந்த வருது இல்லையா ஆயத்து, ஒரு ஆயத்தை சொல்லி அந்த ஆயத்து தான் பராத் இரவை சுட்டி காட்டுது. இன்றைக்கு உலகம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. லிக்குள்ளி முஃப்ரக்கின் வருது இல்லையா, நாம் இந்த குர்ஆனை புனிதமான இரவில் நாங்கள் அனுப்பினோம், அந்த இரவில் தான் எல்லா காரியங்களும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இது அல்லாஹ் குர்ஆன்ல லைலத்துல் கத்ருடைய இரவு பற்றி சொல்றார். தெளிவாக சொன்னாலும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய சில மார்க்கறிஞர்கள் சொல்றாங்க இது பராத் இரவுக்கு தான் குறிக்கும். அதனால தான் 3 யாசீனை ஓதும், ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்யறாங்க ஆயில் அதுக்குன்னு மக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே தவறான விளக்கங்களை மக்களுக்கு மத்தியில் பரப்பிக் கொண்டு, ஏன்னா தவறான விளக்கத்தை விளங்கி கொண்டு அவர்களாக என்ன செய்கிறார்கள், விளக்கத்தை கொடுக்கிறார்கள். இது சில நேரங்களில் இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்படி நிறைய வசனங்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் தவறாக புரிந்து கொண்ட அல்லது புரிவதற்கு சிரமப்பட்ட அந்த விளக்கங்களை ஆயத்துகளுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானாக முன்வந்து விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டதற்கு அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இது எப்படியோ குர்ஆனுக்கு விளக்கம் என்று வருகிற பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விளக்கத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த விளக்கத்தை அந்த விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டு நாம் அந்த குர்ஆனை நாம் புரிய வேண்டும், அதன்படி அமல் செய்ய வேண்டும், மக்களுக்கு அது மத்தியில் எடுத்துரைக்க வேண்டும். நாம எந்த விதமான சுய கருத்துக்களையும் என்ன செய்யக்கூடாது, குர்ஆனுடைய விளக்கமாக நாம் கொடுத்து விட கூடாது. அப்படி குர்ஆனிய அறிவு இல்லாமல், போதிய அறிவு இல்லாமல் நாம கொடுக்கக்கூடிய அந்த விளக்கம் அது சரியாக இருந்தாலுமே அவர் தவறிழைத்தவராகத்தான் ஆகி விடுவார். மிக கவனமாக இந்த விஷயங்களை நாம் கையாள வேண்டும். மக்களுக்கு மத்தியில் குர்ஆனை புரிவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விளக்கத்தை கொடுத்தார் அந்த அடிப்படையில் நாம் குர்ஆனை விளங்க வேண்டும், புரிய வேண்டும். அதே போன்று மார்க்க கல்வியை தேடக்கூடிய விஷயத்திலையும் நாம் தொடர்ச்சியாக பயணித்து கொண்டே இருக்க வேண்டும்.